ஈஸி உஷாஸ் ரெசிபியில் ஃபஸ்ட்டு பால்கோவா பண்ண அப்புறம் சிம்பிளாக இருக்கும். பிடிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பால்கோவா பண்ணுறச்ச ஃபஸ்ட்டு அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கணும். இல்லாட்டி அடி கனமாகவும் பெரிய பாத்திரமாகவும் வச்சுக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிடும், பொங்கிடும், டேஸ்ட்டு மாறிடும். இப்போ பால் வச்சாச்சு, பால் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கரண்டி போட்டுக்கிட்டா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்படி கலர் மாறிட்டே இருக்கிறது, கலரிட்டே இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நல்லா இதை அடி பிடிக்காமல் நிறம் மாறாமல் ஒயிட்டாக வேணுங்கிற இப்படி கலரிக்கிட்டே இருக்கணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. அடுத்து வத்தினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். திஸ் இஸ் தேர்ட் ஸ்டேஜ். பாருங்கள், இப்படி இருக்கும் திக்காக. இந்த பால் திக்கானா தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஆகும், நல்ல திக்னஸ் கிடைக்கும். இதை இந்த பதமாக இருக்கச்சு, இப்படி இருக்கச்சு இதை இப்படி தள்ளி விட்டணும். அப்போ சேர்த்தாப்பில் நம்ம கலரணும். இது பசும்பால், அதனால் கொஞ்சம் மஞ்சள் கலரில் தான் இருக்கும். டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். ஃபோர்த் ஃபைனல் ஸ்டெப். இதுதான் சிம்பிள் மெத்தடுங்கிறதுக்கு சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த சுகர் பொடி பண்ணுறதை ஆடப் பண்ணுறேன். ஏன் சுகர் பொடி பண்ணி போடுறேன் அப்படின்னா, யூஸ்வலாக சர்க்கரை போடுவாங்க. சுகர் பொடி பண்ணி போட்டால் அவங்களுக்கு சீக்கிரமாக குக்காக ஆகிடும். இது சுகர் போட்டிங்கன்னா நீர்த்துக்கும், ஐ மீன் தண்ணி ஆகிக்கும். அப்புறம் உங்களுக்கு கலரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். பால்கோவா இஸ் ரெடி. இது ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்படியே வேணுங்கிறவா எடுத்துட்டா அது ஒரு டேஸ்ட்டு. எனக்கு ஏலக்காய் பொடி ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், அதனால கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போடுறேன். வேண்டாதவா அப்படியே எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த ஸ்டேஜில் வெல்லம் போட்டு பண்ணுறது பேர் திரட்டுப்பால். பால்கோவாங்கிறது சுகர், வெல்லம் போட்டு பண்ணுறது திரட்டுப்பால். அப்படி போடணும் அப்படின்னு நினைக்கிறவா நாட்டு சர்க்கரை போட வேண்டாம், டேஸ்ட்டு வராது. உப்பு இல்லாத சர்க்கரையே போடணும். இப்போ இது பண்ணுற கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் ஆறினா இறுகிடும், இல்லைன்னா முருகி போயிடும். பால்கோவா ரெடி. வாசனை நல்லா இருக்குது. இதில் சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த சுகர் பொடி போடுறது தான் சிம்பிள் மெத்தட். ஆக்சுவலாகவே பால்கோவா வெரி சிம்பிள், பிகினர்ஸ் கூட பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி நிறைய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால இந்த பால்கோவா கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோனால் ரொம்ப வெரி சிம்பிள், ஈஸியாக மேக்ஸிமம் பிகினர்ஸுக்கு குயிக்காக சமைக்கிற வாழ்க்கை யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிடிக்கிறவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. உங்களோட ஆதரவுனால நான் மேலே வரணும்னு நிறையா கொடுக்கணும். மேலேங்கிறத விட நிறையா வீடியோஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதே என்னுடைய பையனோட விருப்பத்தினால தான். அவன் தான் ரொம்ப இது பண்ணான். ஹாய் கைஸ். அவன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப செல்லில் தான் ரொம்ப இது. அவன் செல்லு பார்க்குறத தவிர்க்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணதான். இது பண்ணால் நான் நீ பார்க்கக்கூடாது, வீடியோ எடுக்கிறதோட வெய்யி அப்படின்னு சொன்னால தான் இந்த இது சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல்.